கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிவகாமியின் காலை வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை, கொஞ்சம் வேதனை கவிதை தான் இது. பள்ளியில் பாலியல். பள்ளியில் பாலியல். இது என்ன பள்ளியில் பாலியல் புது இயல்? இது என்ன பள்ளியில் பாலியல் புது இயல்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அன்று சொல்லித் தந்தனர் நம் ஆசிரியர்கள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அன்று சொல்லித் தந்தனர் நம் ஆசிரியர்கள். அன்று பிறம்படி வாங்கினாலும் குறும்பு செய்த ஆசிரியர்களை விரும்பிய ஆசிரியர்கள். மதிப்பெண் அதிகம் வாங்கினால் முதுகில் ஒரு செல்லத்தட்டு, மதிப்பெண் அதிகம் வாங்கினால் முதுகில் ஒரு செல்லத்தட்டு, ஓயாமல் வகுப்பில் பேசினால் தலையில் விடும் ஒரு குட்டு, ஓயாமல் வகுப்பில் பேசினாலோ தலையில் விடும் ஒரு குட்டு. ஆனால் இன்றோ சேட்டை செய்வது ஆசிரியர்கள். ஆனால் இன்றோ சேட்டை செய்வது ஆசிரியர்கள். இந்த வெட்கக்கேட்டை வெளியில் சொல்லவா? பள்ளிக்கூடத்தையே பள்ளி அறையாய் மாற்றத் துடிக்கும் காமுக ஆசிரியர்கள். கல்வி தேட்டை தேடி வரும் சின்ன பிள்ளைகளிடம் ஏன் இந்த விபரீத விளையாட்டு? வேதனையாய் இருக்கிறது. இவர்களை ஆசிரியர்கள் என அழைக்கவே எனக்கு வேதனையாய் இருக்கிறது. ஒருமை, பன்மை, சீர், விருத்தம், ஆண்பால், பெண்பால் சொல்லித்தர வேண்டியவர்கள் இவர்களுக்கு ஈரடி நாலடி சீர்திருத்தம் போதவே போதாது. இவர்களுக்கு ஈரடி நாலடி சீர்திருத்தம் போதவே போதாது. வேண்டும் இவர்களுக்கு கசையடி. வயதில் பெரியவர்கள், வாழ்க்கை நெறி தப்பிய அற்பர்கள். சட்டம் கொண்டு வாருங்கள், இந்த காமுக ஆசிரியர்கள் இனி ஆசிரிய பணிக்கே வரக்கூடாது என. சட்டம் கொண்டு வாருங்கள், இந்த காமுக ஆசிரியர்கள் இனி ஆசிரிய பணிக்கே வரக்கூடாது என. மழைக்கு கூட இவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களின் அருகில் கூட இவர்கள் ஒதுங்கக்கூடாது, இந்த கழிசடை ஆசிரியர்கள்.